வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் வச்சு பண்ணியிருக்கேன். அந்த சீஸ் ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ரெட்டுக்கு வந்து இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வேணும்னா கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். நான் போன்ற அளவுகள்லாம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கரு ஆட் பண்ணிடாதீங்க, வெறும் மஞ்சக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மலான குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாவு பிசைகிறதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான பால், காய்ச்சின பால் தான். அந்த பால் ஊற்றி தான் நம்ம இந்த மாவு பிசைய போகிறோம். பால் வந்து ஆறாமல் ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் வந்து இந்த 3 கப் அளவு மாவுக்கு 3/4 கப் அளவு பால் வந்து சரியாக இருக்கும். இது வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடுனா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்கணும் பால். நம்ம எடுத்துருக்கிற 3 கப் அளவு மாவுக்கு 3/4 கப் அளவு பால் வந்து முழுசாகவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டிங்கன்னா நாங்கள் கையில் ஒட்டுற அளவுக்கு பிசு பிசுன்னு தான் வரும் மாவு. அது நம்ம பிசைய நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இது நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்களா, எல்லா பாலையும் சேர்த்துட்டேன். இப்போ கூட கையில் ஒட்டுற அளவுக்கு தான் இருக்குது மாவு. நம்ம வந்து இதில் கிச்சன் டாப்பில் வச்சு நல்லா இதை வந்து நீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மாவெல்லாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை வந்து நீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம கையில் ஒட்டாது, நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு. ப்ரெட்டு வந்து மாவு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த அளவுக்கு நீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டான ப்ரெட்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது நம்ம நீட் பண்ணணும். நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் டக்கிங் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அதுக்குள்ளே வச்சிடணும். இது எதுக்காகனா ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்காக. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு வாமான பிளேஸில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். இது வந்து ஃபெர்மெண்ட் ஆகிறத பொறுத்து. இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவு வந்து அப்படியே டபுள் ஆயிடணும். பாருங்கள், நான் 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா எனக்கு டபுள் ஆயிடுச்சு. இது வந்து ஒவ்வொருத்தருக்கு அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து, அதாவது அந்த வெப்பநிலையை பொறுத்து ஃபெர்மெண்ட் ஆகிறது டைம் வந்து கூடவோ குறைச்சோ ஆகும். எனக்கு 1 மணி நேரத்தில் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே ஸ்ப்ரெட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து நல்லா உருக்கிடுங்க. பட்டர் இல்லைன்னா நார்மலாக எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அதில் வந்து ஒரு 20 பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூண்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா செவக்க விட்டுறணும். ரொம்பவும் செவந்துட்டிங்கன்னா அது வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு செவந்தால் போதும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான். நம்ம நார்மலாக வரமிளகாயை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அடித்து எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை சில்லியை போட்டு இதோட கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெட்டுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். கீழே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு வந்து நீள் வாக்கில் கையிலே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஷேப்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு என்ன ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நீள் வாக்கில் பண்ணுறேன். ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காயிராமல் கொஞ்சம் மீடியம் ஷேப்பில் இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கார்லிக் ஸ்ப்ரெட்டையும் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஒரு பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நல்லா சீல் பண்ணிக்கலாம். ரொம்ப சீல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இது வந்து அப்படியே அவன்லேயோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்துலேயோ வச்சு கொஞ்சம் நேரம் விட போகிறோம். அதனால் இது ரொம்ப சீல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க. கட் போட்டு இது மேலே அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த கார்லிக் ஸ்ப்ரெட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே அந்த கார்லிக் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே இருக்க எண்ணெயும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கலர் நல்லா ப்ரௌன் கலராகி வரும். நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பட்டரையும் சேர்த்து ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து உப்பு கொட்டி ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். நான் வந்து ரொம்ப நீளமாக இருந்தனால நான் 2 பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இது நல்லா காற்று போகாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவரோட கார்லிக் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி.